பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜேடிகே டிவி நேயர் அனைத்து பெருமக்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாக இருப்பதாக. நாம் இன்றைய தினம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வேதாகமத்தில் ஓசியா புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொள், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஒரு அருமையான வசனம். இந்த வசனம் ஓசியா புஸ்தகத்தில் இருக்குது. நம்ம இந்த வசனத்தில் என்ன சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு நம்ம பார்க்கணும்னா ஓசியா சாப்டரில் என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஓசியா என்பது ஓசியா தீர்க்கதரிசியை குறிக்கிறது. இவர் ஓசியா என்றாலே ரட்சிப்பு என்று பொருள். ஓசியா புஸ்தகத்தை எழுதியவர் ஓசியா தீர்க்கதரிசி. இதன் மைய கருத்து தேவனுடைய நியாய தீர்ப்பும் மீட்டெடுக்கும் அன்பையும் பற்றியது. எழுதப்பட்ட காலம் கிமு 715 முதல் 710 வரை. ஓசியா என்றால் ரட்சிப்பு என்று பொருள். இவர் ஒரு இளம் தீர்க்கதரிசி. கலிலேய நாட்டைச் சேர்ந்தவர். இவர் ரூபன் கோத்திரத்தில் பிறந்தவர். தந்தையர் பெயர் பெயோ. இவர் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர், யூதர் அல்ல. 2வது யெரொபெயாம் ராஜா காலத்தில் வாழ்ந்தவர். தீர்க்க தரிசனம் உரைத்தவர். ஆண்டவர் ஓசியா மூலம் சகல காரியங்களையும் உரைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் உண்மையற்ற நிலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி வந்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் இந்த யெரொபெயாம் ராஜா காலத்தில் எல்லா அக்கிரமங்களையும் செய்தனர். முதலாவதாக 150 பாவங்களுக்கும் மேலாக செய்தனர். அதில் 150 பாகங்கள் அந்த விக்கிரக ஆராதனை பொறுத்தே வந்தது. பாகால் வணக்கம் என்று அந்த விக்கிரக ஆராதனை, துன்மார்க்கம், கீழ்ப்படியாமை, இதெல்லாம் அந்த இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருந்தது. அந்த நேரத்தில் அந்த நேரம் மக்களுக்கு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இது மனம் திரும்புங்கிறது ஒரு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது தான். தேவன் இஸ்ரவேல் மக்களின் இந்த நிலையை உணர்த்துவதற்காக தேவன் ஓசியா தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். இஸ்ரவேலரை மீட்டி எடுக்கணும், அன்பால் கொண்டு வந்தார். ஆனால் அவருக்கு கீழ்ப்படியலை. இனிமேல் எப்படி அவர் அதிக மன வருத்தப்படுறார், நம்ம மக்கள் இப்படி இருக்காங்களே. அதுக்கு பிறகு அவரை எப்படி தன்னுடைய அன்பினால் அவர்களை மீட்டெடுத்தாருங்கிறதான் இந்த இது நமக்கு சொல்லுது. அவர்கள் செய்கிற காரியங்களை அவர்களுக்கு விளக்குவதற்காக ஓசியாவை தேவன் ஆவியினால் ஏவப்பட்டு, நீ ஒரு சோரை ஸ்திரியை உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்கிறார். கோமேர், அவர் பேர் கோமேர். உடனடியாக திருமணம். இவர் தெய்வீக மனுஷன். ஆனால் கடவுள் சொல்கிறது, நீ அந்த சோரை ஸ்திரி, இந்த பச்சார ஸ்திரியை உடனடியாக திருமணம் செய்து கொள் என்று சொல்கிறார். அவனும் ஆண்டவருடைய இதுக்கு ஏன் நான் அப்படி பண்ணணும் எந்த கேள்வியும் மறுத்தரம் இல்லாமல் உடனடியாக என்ன செய்தார்? திருமணம், கோமேரை கூட்டி வந்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு கடவுளுடைய கிருபையின்படி 3 குழந்தைகள் பிறந்தது. லோருகாமா என்றால் மனஸ்தாபப்படவில்லை என்று அர்த்தம். அடுத்தது லோகமி, அவர்கள் என் ஜனம் அல்ல. இஸ்ரேல் என்றால் தேவன் சிதறடிக்கிறார் என்ற அர்த்தம். 3 குழந்தைகள் பிறந்தது. 3மே கடவுள் வருத்தப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார் என்கிற அவர்கள் என் ஜனம் இல்லை, இப்படி இருக்காங்கங்கிறத வலியுறுத்துகிற மாதிரி அந்த பிள்ளைகள் 3க்கும் பேர் வச்சாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருந்த ஓசியாவின் மனைவி திடீரென திரும்பவுமான அந்த சோர வாழ்க்கைக்கு என்ன செய்கிறாரு? ஓசியாவை விட்டுட்டு சென்று விடுகிறார்.
இது ஒரு பக்கம் கட்டுது. இங்கே வந்து கோமேரை கடவுள் வந்து யாராக சித்தரிக்கிறாருன்னா அது இஸ்ரவேல் மக்களாக. அவ்வளோ அருமையாக ஒரு சோர ஸ்திரியை கூட்டிகிட்டு வந்து திருமணம் செய்து நல்லபடியாக வச்சா கூட அவள் என்ன செய்துட்டா, இஸ்ரேல் மக்களை மாதிரி திரும்பவுமாக தன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு சென்று விடுகிறாள். இங்கே இஸ்ரேல் மக்களும் அதே தான் செய்கிறாங்க. அவங்க எவ்வளோ நல்லா கடவுள் அவங்கள எய்த்து அனுமதியிலிருந்து கூப்பிட்டு வந்தாலும் திரும்பவுமாக அவங்க எதை செய்கிறாங்க, பாவங்களையும் துன்மார்க்க செயல்களையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆண்டவர் வந்து தன்னுடைய அன்பு நிலையானது. அவர் தன்னுடைய மக்களை எவ்வாறு மீட்டெடுத்தார் என்பதுதான் அங்கே கதை. எவ்வாறு ஓசியாவின் மனைவி தன் கணவனை விட்டு மற்றவர்களை தேடி அலைந்தாலோ இஸ்ரவேல் மக்களும் ஆவிக்குரிய வேசித்தனம் செய்தனர். கோமேர் இஸ்ரவேல் ஜனங்களாக இதில் கோமேர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களாக சித்தரிக்கப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணுற மாதிரி கோமேர். அவர் வந்து என்ன சொன்னார், சரீர வேசித்தனம் பண்ணினார். இஸ்ரவேல் மக்களோ ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணினதாக பைபிள் சொல்கிறது. இஸ்ரவேல் மீது தேவனின் பழைய பாசமும் இஸ்ரவேல் மீது வரப்போகும் பேரழிவும் உணர்த்தப்பட்டது. முதல்ல அவர் நினச்சாரு, அவங்கள பேரழிவு காத்திருக்குன்னு சொல்லு, நான் இன்னும் மனஸ்தாப்பட போகிறதில்ல, அழிக்க போகிறேன்னு சொன்னவர் கடவுள் வந்து தன்னுடைய திரும்ப இல்லை, நம்ம ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள், இதை நான் திரும்பவும் என்ன செய்யணும், மீட்டெடுக்கணும், பாவத்திலேருந்து அவங்கள எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதே மாதிரி உடனே ஓசியா திரும்பவும் ஓசியாவிடம் ஆண்டவர் தாவியினால் ஏவப்பட்டு உடனே அந்த கோமேர் பொண்ணை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, திரும்பவும் அவளை நீ என்ன செய்து அவள் அங்கே வந்து சந்தையில் அடிமைத்தனத்திலேருந்து அவளை எல்லாரும் அடிமையாக ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்பவுமாக ஓசியா அங்கே போய் அவளை மிகுந்த அன்போடும் ஆதரவோடும் அவர் திரும்ப கூட்டிகிட்டு வர சில பெண் காசுகளை கொடுத்து அவர் திரும்ப கொஞ்சம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றார். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களை அவ்வளோ தப்பு செய்தாலும் அழிக்காமல் திரும்பமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்களெல்லாம் என்ன செய்கிறாரு, அரவணைத்து கொண்டு வருகிறார். யோசியாவும் தன்னுடைய மனைவியிடம் மிகவும் அன்பாக அதிக பாசத்தோடு என்ன செய்தார், அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார். கோமேர் மனம் திரும்புகிறார். கோமேரை மாதிரி வாழ்க்கையை அவர் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனங்களை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கிறது தான் ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓசியா புஸ்தகத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த வசனத்தை பார்த்திங்கன்னா 12:6 அதை தான் சொல்லுது. இப்போதும் உன் தேவனிடத்தில் திரும்பும். ரெண்டாவது, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு நட, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு இரு. இதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் இந்த வசனம். இந்த வசனம் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட சூழ்நிலை. அந்த எப்படி அந்த கோமேர் அந்த அருமையான ஒரு கணவன் ஓசியாவை விட்டு பிரிஞ்சு போனாலோ, திரும்ப அந்த சோர வாழ்க்கைக்குள்ளே போயிட்டா கடவுள் திரும்பவுமாக அவளை ஓசியா என்ன செய்கிறாரு, கூட்டிகிட்டு வர்றாரு, அன்போடு ஆதரவோடு வச்சுக்கிடுறாரு. வச்சுட்டுன்னா அவள் என்ன செய்கிறா, மனம் திருப்பி வாழ்கிறார். இங்கே கத்தரைய தேவன் இதைத்தான் செய்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எய்த்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அடிமைத்தனத்துலேருந்து எடுத்து வந்தால் அவங்க என்ன செய்யலை, கடவுளுக்கு உண்மையாக உத்தமமாக இல்லை. அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு செல்வ செழிப்பில் அவங்க இஷ்டப்படி நடக்க ஆரம்பித்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான பாவம் வந்து விக்கிரகாராதனையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. இதை மாதிரி தான் நம்மளும் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நம்ம கூட இன்றைக்கி கிறிஸ்தவங்களாக இருக்கோம். நம்ம தேவன் என்னத்தை நம்மகிட்ட விரும்புகிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் ஒரு எடுக்கணும்னு ஒரு ஃபீல் பண்ணேன். அதாவது கடவுளுக்கு வந்து பைபிளில் ஒரே ஒரு காரியத்தை தான் கடவுள் ரொம்ப வெறுக்கிறார். நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு காரியம் தான் கடவுளுக்கு பிடிக்காத காரியம். அது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த கடின இதயம், அந்த ஹார்ட் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறது. காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். நம்ம கடவுள் தான் இரக்கத்தின் தேவன், அன்பின் தேவன் வந்து நம்ம கடவுள் தான். ஆனால் அந்த அன்பு நம்ம ஹார்ட்டில் இருக்கா? நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது? நம்ம வந்து ரொம்ப இருதய சமயத்தில் கடினம் உள்ளவர்களாக தான் இருக்கும். நம்ம பார்த்தோன்னா அதுக்கு உதாரணம் சொன்னோன்னா பரிசேயர்களை சொல்லலாம். பைபிளில் பார்த்திங்கன்னா பரிசேயர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஆலயத்தில் முதல் இடத்துல சபையில் முதல்ல உட்காந்துருவாங்க. ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வாங்க. அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா தசம பாகம் ரொம்ப ஒழுங்காக கரெக்டாக தசம பாகத்தை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு நல்ல மனிதர்கள் தான். ஆனாலும் அவர்களுடைய ஹார்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா, தே ஆர் வெரி செல்ஃப் ரைச்சியஸ். தன்னைத்தானே அவங்க தான் சொன்னால் தான் கரெக்டு, நம்ம செய்கிறது தான் நல்லா செய்கிறோம் அப்படிங்கிறது அங்கே இல்லை. தயவுங்கிறது அங்கே ரொம்ப இருக்காது.
நியாயங்கிறது அங்கே ரொம்ப இருக்காது நல்லா பார்த்தா. ஸோ இந்த மாதிரி நம்மள நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கோம், கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு நம்ம இருக்கோம். ஆனால் நமக்குள்ள அந்த ப்ராக்டிக்கல் லைஃப், ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்கோமான்னு பார்த்தா, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பார்த்தா கொஞ்சம் டவுட்டு தான். அதாவது நம்ம சில காரியங்களை, நமக்கு உகந்த காரியங்களை நான் தான் சரியாக செய்துட்டேனே, நான் சொன்னது தான் கரெக்ட், நான் ஏன் அப்படி இருக்கணும், நான் தான் இப்படி இருக்கேன், இந்த நம்மளை அறியாமல் ஒரு தற்புகழ்ச்சி, தற்பெருமை, எதற்கும் அஞ்சாமல் அப்படி இருக்கிறது, செல்ஃப் ரைச்சியஸ்னஸ்னு அதை சொல்லுவாங்க. இதே ஹார்டாக இருக்கிறது. நம்ம அப்படி ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று அந்த ஹார்ட்டை தான். அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம அதிலிருந்து நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், வெளியே வரணும். இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம். கடவுள் இப்படிப்பட்டவங்களை கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள்னு சொல்கிறாங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், ஆமாம். அந்த மாதிரி நம்ம வெளியே உள்ள அந்த பூச்சி, வெளியே உள்ள நம்ம போடுற அந்த நாடகம் ரொம்ப காலம் என்ன செய்யாது, இருக்காது. இப்போ ஒரு ட்ரூ கிறிஸ்டியன்னா நம்ம அவங்க நடவடிக்கை க்ளீனாக சொல்லிடலாம், அவங்க ரொம்ப ட்ரூ கிறிஸ்டியன், அவங்க பண்ண மாட்டாங்க, அது தெரியும் நமக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இதுக்கு நம்ம பார்த்தோன்னா எரேமியா 17:9-10 பார்த்திங்கன்னா, 9ஆம் அதிகாரம் 10ஆம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதுன்னு கடவுள் சொல்கிறார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்த்தோம்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துலேருந்து கொஞ்சம் நம்ம வாசித்தோன்னா ஒரு கதை இருக்கும். கடவுள் சொல்கிறது இருக்குது. புதிய ஏற்பாட்டில் இந்த கடவுள் தேவன் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு செல்கிறான். ஏன்னா ஒருத்தர் கேட்குறாரு, எப்படி நான் உங்கள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போயிட்டுருக்கான். செல்லும் வழியில் கள்ளர்கள் கையில் மாட்டிடுறான். கள்ளர்கள் வராங்க, அவன்கிட்ட இருந்த உடைமைகளெல்லாம் எடுத்துடுறாங்க, அவனை காயப்படுத்தி அடித்து குற்றுயிராக விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது முதல்ல அந்த பக்கமாக ஒரு ஆசாரியன் வரான், பார்க்கான், ஒரு மனுஷன் குற்றுயிராக கிடக்கான். பார்க்க அவனுக்கு நிறைய வேலை இருக்குது, அவனுக்கு நிறையா வெளியே வேலைக்காக அவசரமாக புறப்பட்டுட்டு போயிருக்கனால இப்போ நம்ம இதை என்ன செய்யக்கூடாது, இப்போ அவனை காப்பாற்ற போனால் நம்ம வேலைகள்லாம் போயிடணும்னு அவன் செல்ஃபிஷாக அவனுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவன் போயிடுறான். அப்புறம் பாருங்கள், அப்படியே ஒரு லேவியர் வராரு. லேவியர்னால் நமக்கு தெரியும், கடவுளுடைய இங்கே செய்கிறவங்க. அவரும் பார்க்காரு, குற்றுயிரமாக கிடந்து ஒரு மனுஷன் ரத்தத்தோடு கிடக்கிறான். அவனும் உதவி இல்லாமல் கத்திட்டான். அவனும் தனக்கு இருக்கிற அதை பார்த்துட்டு ஒரு பக்கமாக அப்படி என்ன செய்திடலாம், விலகி போகிறான். அப்புறம் பாருங்கள், சமாரியன் ஒருவர் வராரு. அவருக்கும் 1000 வேலையோடு அவர் போகிறாரு. ஆனாலும் அங்கே பார்க்குறாரு, ஒரு மனுஷன் குற்றுயிராக தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உடனே என்ன செய்கிறாங்க, குட் சமாரிட்டன் சொல்லுவாங்க. அவன் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி இறங்கி அந்த கள்ளனுக்கு நல்லா தொடச்சி விட்டு, காயங்களெல்லாம் தொடச்சி மடியில் வச்சு எல்லாம் செய்து நல்லா எண்ணெய் போட்டு திராட்சை ரசம் கொடுத்து தன்னுடைய வாகனத்தில் என்ன செய்தான், வாகனத்தில் ஏற்றினது மட்டும் இல்லை, எல்லாம் கொடுத்தாச்சுப்பா அப்படின்ட்டு போட்டுட்டு போகல, ஏற்றி கொண்டு பக்கத்தில் உள்ள ஒரு சத்திரத்தில் அவனை தங்க வச்சு தன்னிடம் இருந்த காசுகளை கொடுத்து, இவனை பராமரிச்சுக்கிடுங்க, நான் 2 நாள் ஆகும் திரும்ப வரேன், 2 நாளில் திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன், மேலும் காசு தாரேன், இவன் நல்லபடியாக நான் திரும்ப வர வரைக்கும் இவனை என்ன செய்துக்கங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறார். இங்கே தான் இருக்குது. இதுதான் தேவன் நம்மிடத்தில் வைக்கிற அன்பு. அந்த அன்பு நிலையான அன்பாக இருக்கும். இப்போது சமாரியன் கூட போயிருக்கலாம், அவங்க லேவியன் ஆசாரியர்கள்லாம் மேன்மக்கள், அவங்க எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிறவங்க தான். ஆனாலும் அந்த சுச்சுவேஷனில் அவங்களால இறங்கி அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, உதவி கொடுக்கணும். இதுதான் அந்த ஹார்ட்டை கன்சர்ன், ஹம்பிள் ஹார்ட், குட் ஹார்ட். அந்த ஹார்ட்டில் ஒரு தயமும் நியாயமும் இருந்துச்சுன்னா, தயவு அது ஏன்னா நம்மளால் போக முடியாது, ஒரு கிறிஸ்டியனால் அதை கடந்து போக முடியாது, ஒரு ட்ரூ கிறிஸ்டியனால் அதை செய்ய முடியாது. ஸோ நம்ம அந்த நம்ம இருதயத்தை கடவுள் கொடுக்கணும். அது அப்படியே தட் மீன்ஸ் நம்ம நம்ம லைஃப் 4 பேருக்கு நம்ம உதவி செய்து 4 பேருடைய கஷ்டங்களில் நம்ம பங்கெடுத்து இருந்தால் தான் அது இருக்கும். அதுக்கு நம்ம அப்படி டைரெக்டாக அப்படி செய்திட முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம கண்டிப்பாக இதுக்கு கடவுளோடு சேர்ந்து வாழணும்.
கடவுள் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கணும். அப்போ கடவுள் நம்மளை எல்லாம் பார்த்துக்குவார், நம்ம காரியங்களை கடவுள் பார்த்துக்குவார். சொல்லுவாங்கல்ல, ஒரு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா ஓம் பிள்ளை தன்னால் வளரணும். அது மாதிரி நம்ம கடவுள் நம்மளை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு காலத்தில் என்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க, 2 பொட்டை பிள்ளை வச்சுருக்கே, எப்படி கல்யாணம் கட்டி கொடுப்பேன்? நான் ஜுவல்ஸ் போடணுன்னு அது சேர்ந்து இதெல்லாம் வச்சுருக்கியா சேர்த்துருக்கியாமாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், நான் இந்த பாடங்களை ஒழுங்காக டீச் பண்ணுவேன், என்னையால் முடிஞ்சது இதுதான். அதனால் கடவுள் என் பிள்ளைகளை பார்த்துக்குவார். அதுகளுக்கு அந்த நேரம் வரும்போது கடவுள் எப்படியாவது வழி நடத்துவார் தானே. அதே மாதிரி என் பிள்ளைகளை கடவுள் நல்லபடியாக வழி நடத்தி இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் கடவுள் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துடணும், கடவுளை வச்சு பற்றி கொண்டு இருக்கணும். அதான் அந்த 3வது இது சொல்லுவாங்க, நீ கடவுள் மேல் நம்பிக்கையாக இரு அப்படிங்கிறது வரும். 3வது இதாக, தேவனை இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு இரு. இடைவிடாமல் எப்பவும் தேவனை நம்பு, நடக்கும். கடவுள் நமக்கு நல்லதாக தான் செய்வார், நம்பிக்கொண்டிரு. அப்படி நம்பிக்கொண்டு உன்னையால் முடிஞ்ச நல்ல காரியங்களை நீ என்ன செய்யணும். கண்ணெதிர ஒருத்தர் கஷ்டப்படும் போது பார்க்காம போன நீ கடவுளுக்காக எப்படி வாழ முடியும்? கடவுளுடைய பிள்ளைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போது அதை நம்ம என்ன செய்யணும். கடவுள் இதைத்தான் கடவுள் ரொம்ப விரும்புகிறாரு. நம்ம அதுக்காக நான் பக்தியாக இருக்கக்கூடாது, ஜெபம் அதை செய்யணும். அதுக்கு பேஸ்மெண்ட்டாக எது இருக்கணும்? இந்த விஷயம் இருக்கணும். என்கிட்ட ஒருத்தவங்க எப்பவும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், யாருன்னு சொல்ல விரும்பலை, எனக்கு தெரிஞ்சவங்க தான் எப்பவும் நீ ரச்சிப்படைஞ்சிட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்வேன். அப்புறம் கடைசி காலங்களில் அவங்க இதை அக்செப்ட் பண்ணாங்க. நான் சொன்ன பாயிண்ட்டை சிரிச்சுக்குவேன், கடவுளுக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்னு சொல்வேன். அப்போ அது என்னென்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க தான், அவங்க கடவுளுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் அவங்களால இந்த உலகத்து மக்களோடையோ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி அவங்க ரொம்ப கரெக்டாக தன்னுடையது அப்படி இருப்பாங்க. அப்போது அந்த ப்ராக்டிக்கலாக கடவுளுடைய அன்பை அவங்களால என்ன செய்ய முடியல, காட்ட முடியாதுன்னு அதை நம்ம மாற்றிக்கணும். எனிதிங் கேன் பி சேஞ்ச், மாற்றிக்கணும். அதனால் அந்த அன்பை தான் கடவுள் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. அந்த அன்பை நம்ம பெற்றுக்கிடணும். ஒரு நியாயசாஸ்திரி கடவுள்கிட்ட கேட்குறாரு, கடவுளை நித்திய ஜீவனை நான் எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எப்படி அடைவேன், நான் உன்னுடைய ராஜ்யத்தை பெருசுக்க நான் என்ன செய்யணும்னு கேட்கும்போது ஒரு 2 பாயிண்ட்டு தான் சொல்கிறார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து, 2வது பாயிண்ட்டு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துலையும் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. நம்ம பிள்ளை அப்படி குட்டூராக கிடந்தால் விட்டுட்டு போவோமா? எத்தனை வேலை இருக்கட்டுமே. அப்போ உன்னிடத்தில் நீ எப்படி நினைக்கியோ அதே மாதிரி நீ அடுத்தவங்களையும் நினச்சேன்னா நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மளால் முடிஞ்சது நம்மளால் செய்ய நமக்கு என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இதைத்தான் அந்த ஓசியா புஸ்தகத்தில் 3 இது சொல்கிறாங்க. அதை முதல்ல தேவனிடத்துக்கு திரும்புங்க. உண்மையாகவே நம்ம தேவனோடு வாழணும், தேவனிடத்துக்கு திரும்புங்க. நம்மளை அறியாத இருக்கிற அந்த பாவங்களெல்லாம் நம்ம விடணும். நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்காக நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். அந்த தயவு நல்ல ஒரு நியாயத்தோடு நம்ம இருந்து கொள்ளணும். எப்போதும் இதெல்லாம் செய்யணும். நிச்சயம் நம்ம எப்போதும் யாரை நம்பி கொண்டு இருக்கணும், தேவனை நம்பி இருக்கணும். தேவனோடு என்ன செய்யணும், வாழணும். அப்பேற்பட்டதை தான் அந்த வசனம் சொல்லுது. ஓசியா 12:6 நமக்கு சொல்லித்தர்றது அதான். இப்போ நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். அன்பும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் அன்பு உள்ளவர்களாக எங்களைப் போல் பிறரையும் நேசிக்கவும் கற்றுத்தாரும். அதற்குரிய கிருபையை தாரும். தயவையும் நியாயத்தையும் கை கொண்டவர்களாக ஒரு நல்ல சமாரியன் போல் எங்களை வழிநடத்தும். எப்போது நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் சார்ந்து வாழ்ந்து உண்மையே நம்பி வாழ எங்களுக்கு என்பது மகா கிருபையை தந்தரணும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். இப்பொழுது ஒரு சிறிய பாடலுடன் அதை முடிக்கிறேன். பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனி மேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார்,
இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், கைவிடாதிருப்பாரா. கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த நன்மைகளை எண்ணிப்பார், ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார் எண்ணிப்பார் என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஈஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ. ஈஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ. இப்போதும் இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார். இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. ஆமென்.